சென்னை திருவல்லிக்கேணியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவிலின் நுழைவாயில் கட்டுமான பணிகளை அடையாளம் தெரியாத நபர்கள் சேதப்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள திருவல்லிக்கேணி ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி கோவிலில் நுழைவாயில் கட்டுமான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திடீரென அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்தியதுடன் கட்டப்பட்டிருந்த பகுதிகளை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் வந்த நிலையில் மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்று விட்டதாக தெரிகிறது. திட்டமிட்டே மத கலவரத்தை தூண்டும் நோக்கில் அடையாளம் தெரியாத நபர்கள் இந்த அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர் என்று இந்து முன்னணி மாநில செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை இதுவரை எந்த புகாரும் அளிக்காமல் மெத்தனமாக இருப்பதாக சாடிய அவர், கோவில் நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில். அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் சேர்ந்து தான் இதை முடிவு பண்ணி இந்த அலங்கார வளைவு கட்டுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு பூமி பூஜை போட்டு அதுக்கான வேலையும் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வேலை இன்னைக்கு பாதி வேலை முடிஞ்சிட்டு எல்லாம் மக்கள் கலைஞ்சி போகிறாங்க. வேலை செஞ்சவங்களாம் கிளம்பி போயாச்சு. இந்த பகுதிக்கு சம்பந்தமே இல்லாத சில முஸ்லீம்கள் வேணும்னே இந்த பிரச்சனையை மத ரீதியான ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக திட்டமிட்டு மதக்கலவரத்தை தூண்டணுங்கிறதுக்காக இந்த பகுதி மக்களுக்கு இந்த பகுதிக்கு சம்பந்தமில்லாத சில பேர் இங்கே வந்து நேரடியாக எதுவும் கேட்கல, எப்படி நீங்கள் இங்கே போடுறீங்கன்னு சொல்லி அவனே அடித்து எல்லாத்தையும் தூக்கி போடுறான். நாம் என்ன கேட்குறோன்னா, இந்த மாதிரி ஒரு தூண் கட்டுறதுக்கு எதிர்ப்பு இருந்தால் சட்டப்படி அவங்க போய் புகார் கொடுக்கலாம், காவல்துறையில் கொடுக்கலாம், கார்பரேஷனில் கொடுக்கலாம். எதையும் பண்ணாமல் நேரடியாக கை வைக்கிற அளவுக்கு அவங்க முஸ்லீம்கள் இந்த பகுதியில் சம்பந்தமில்லாத முஸ்லீம்கள் அவன் வந்து பண்ணியிருக்கான். இதை யார் பண்ணாங்கிறது ஃபுட்டேஜ் நம்மகிட்ட இருக்குது. அவங்க மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square ஆர்டிஸ்டிக் என்க்ளேவ் தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square ஆர்டிஸ்டிக் என்க்ளேவ்.